நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. சூடு நம்மளால முடியல. 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி போயிட்டு வந்தாலே உடனே கிர்ன்ற மாதிரி ஆயிடுது. இந்த டே எண்டில் போய் படுத்தோம்னா உடம்பே அடிச்சு போட்ட மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகாது. எல்லாருமே உணரலாம் மாற்று கருத்தில். இது எல்லாமே இந்த வெப்ப மாற்றத்தினால இந்த சம்மர் நம்ம இன்னும் அடாப்ட் ஆகலைன்றது தான் ஓப்பன் ரீசன். ஹீட் ஸ்ட்ரோக்கு தான் எல்லாரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறாங்க, போய் இறந்துருக்காங்க அப்படின்ட்டு. ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது என்னென்னா, நம்ம உடம்புல நம்ம தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு குரு இருக்கார். அந்த குரு பேர் என்னென்னா ஹைப்போதலாமஸ். அதுதான் நம்ம பாடியோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணக்கூடிய முக்கியமான கிளாண்ட் பகுதி. அந்த பகுதி தான் நம்ம உடம்பை 37 38 டிகிரி செல்சியஸ்குள்ளே தான் மெயின்டைன் பண்ணும். ஏன்னா நம்ம உடம்பு 37 38 டிகிரியில் இருந்தால் தான் நம்ம உறுப்புகள்லாம் நல்லா வேலை செய்யும், கரெக்டாக வேலை செய்யும். ஓகேங்களா? அது எப்போ 41 42 டிகிரி 43 டிகிரி போகும்போது சூடாகும் போது கிட்னி ஃபெயிலியர், பர்மனெண்ட் லிவர் ஃபெயிலியர், பர்மனெண்ட் பிரெயின் டேமேஜ். சொல்லணும்னா முதல்ல யார் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிடுறேன். குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறது தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அதேமாதிரி ரொம்ப வயசானவங்களை வேலைக்கு எடுத்துருக்கிறது அந்த எம்ப்ளாயர்ஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே அந்த ஹைப்போதலாமஸ் சரியாக டெவலப் ஆகிருக்காது. கூலி தொழிலாளிகளாம் குழந்தைய அந்த கையில் தூக்கிட்டு வேலைக்கு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வெயிலில் இவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, ஆனால் குழந்தைக்கு அதே வெயில் தாங்காது. ஏன்னா அவங்க பிரெயின் இன்னும் ஃபுல்லாக டெவலப் ஆகலை. நான் சொன்ன அந்த குரு ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்க மாட்டார். அப்போ டப்புன்னு அதுங்க டெம்பரேச்சர் ஏறி டக்குன்னு குழந்தைங்க இறந்துடும். இல்லை, வயசானவங்களையும் தயவு செஞ்சு வெளியே அனுப்பாதீங்க. எஸ்பெஷலி இந்த 70 வயசு தாத்தா, 80 வயசு தாத்தா, இதுங்களாம் நான் சும்மா வாக்கிங் போயிட்டு வரமா அப்படின்ட்டு 12 1 மணிக்கெலாம் போவே வேணாம். வாக்கிங் போகிறதா காலை 5 மணிக்கு போயிட்டு வீட்டில் படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடுங்க. ஏன்னா 12 1 மணிக்கு போகும்போது திருப்பி அவங்க வயசாக அவங்க பிரெயின்லாம் பழைய மாதிரி குழந்தை மாதிரி மாறிடும். அப்போ அவங்களோட டெம்பரேச்சரும் ஹையாக இருக்கும்போது அந்த ஹைப்போதலாமஸ் குரு சரியாக வேலை செய்யலைன்னா திருப்பி டெம்பரேச்சர் ஹை ஆகும்போது ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். எதை தயவு செஞ்சு சாப்பிடக்கூடாதுன்னா, இந்த குளிர்பானங்கள். இப்போ எக்ஸாம்பிள் கலராக நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்குது. காசு கொடுத்து நம்ம டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு அந்த டைம் அப்போ குடிப்போம். அது சில்லுன்னு இருக்குமே தவிர உங்களுக்கு எந்த விதத்துலையோ டீஹைட்ரேஷனோ குறைக்காது. உங்கள் உடம்புக்கு தேவையான நீர் சத்து அது போக்காது. ஸோ அதனால் நம்ம நேச்சுரலாக குடிக்கிற தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி தர்பூசணி, இளநீர், பதநீர், இதெல்லாம் அற்புதமான நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் வாட்டர். கரெக்டாக சம்மர் டைமில் விளைஞ்சி வருது. அதுங்களாம் நீங்கள் அபண்டண்ட்டாக எவ்வளோ வேணால் குடிங்க. ரொம்ப 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 நல்லது. சார் வணக்கம். வணக்கம் சார். வெயில் காலம் தொடங்கியிருக்கு. ஹீட் வேவ்னு அடிக்கடி நியூஸ் சேனல்ஸில் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஹீட் வேவில் ஹீட் அட்டாக்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சாலையிலே இருக்கிறதையும் அந்த வீடியோக்களையும் பார்க்க முடியுது. இந்த ஹீட் வேவ் அப்படிங்கிற ஒரு சமயத்தில் மக்கள் எவ்வளோ தான் கவனிப்பாக இருந்தாலுமே ஒரு கட்டத்தில் அவங்களால தாங்க முடியல. எவ்வளோ வெல்த்தியாக இருந்தாலுமே அவங்களால அந்த வெயிலை தாங்கிக்க முடியலையே சார். இந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி சார் தப்பிக்கிறது இந்த வெயிலில் இருந்து? ஆக்சுவலாக கொடுமையாக இருக்குது சார். சூடு நம்மளால் முடியல. ஆக்சுவலாக சும்மா ஒன்றும் இல்லை, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி போயிட்டு வந்தாலே உடனே கிர்ன்ற மாதிரி ஆகிடுது. டெஃபினெட்லி நம்ம அந்த டே எண்டில் போய் படுத்தோம்னா உடம்பே அடிச்சு போட்ட மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகாது. எல்லாருமே உணரலாம் மாற்று கருத்தில். இது எல்லாமே இந்த வெப்ப மாற்றத்தினால இந்த சம்மர் நம்ம இன்னும் அடாப்ட் ஆகலைன்றது தான் ஓப்பன் ரீசன். இப்போ ஏன் இப்படி நடக்குது, என்ன மாதிரி விளைவுகள் என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் வருது அப்படின்றத சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற அந்த உயிரிழப்பு ஏற்பட்டுறதுன்றது ஒரு சிவியர் ஃபார்ம். மைல்டு ஃபார்ம் இருக்குது. இப்போ மைல்டு ஃபார்ம்லாம் எனக்கு நடக்கிறது உங்களுக்கு நடக்கிறது தான் மைல்டு ஃபார்ம். அது என்னென்னா ஹீட் கிராம்ப்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த சூடுனால தசைகள்லாம் பயங்கரமாக பிடிக்க ஆரம்பிக்கும். உங்கள் உடம்புலாம் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். இப்படி பண்ணால் அப்பா அப்படின்ற மாதிரி இப்போ கூட டக்கு டக்குன்னும். இதெல்லாம் ஹீட் கிராம்ப்ஸ். ஸோ பாடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால ஹீட்னால பார்த்தீங்கன்னா கிராம்ப் பிடிக்க ஆரம்பிக்கும். இது ரொம்ப காமனாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹீட் எக்ஸாஷன் ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, சூடுனால வேர்க்கிறது அதிகமாக இருக்கிறதுனால நிறைய சோடியம் லாஸ் ஆகும், பொட்டாசியம் லாஸ், இந்த எலக்ட்ரோலைட்ஸ் லாஸ் ஆகும். அது மாதிரி லாஸ் ஆகிறதுனால அவங்க இரிட்டேபிள் ஆகிடுவாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறாங்க, உங்கள் ஒய்ஃப் கேட்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கண்ட பண்ணி கத்துறது, என்னடி ஓவராக பேசிகிட்டு இருக்கப்போ அப்படி தான் வருவேன் அப்படின்ற மாதிரி எக்ஸாஸ்ட் ஆகி கொந்தளிக்கிறது, கத்துறது, இரிட்டேட் ஆகிறது. இது ஹீட் எக்ஸாஷன். அதே மாதிரி ஹீட் சின்கோப்னு ஒன்று இருக்குது. சின்கோப்னு என்னென்னா, இந்த சூடுனால வேசோடைலேட்டேஷன் ஆகும். வேசோடைலேஷன் என்னென்னா, அந்த ரத்த குழாய்கள்லாம் விரியும். அப்படி உடம்பு ஃபுல்லாக ரத்த குழாய்கள் விரியறதுனால மூளைக்கு போகிற சப்ளை திடீர்னு குறையும். அப்படி குறையிறதுனால ஒருத்தர் லைட்டாக மயங்கி விழுவாங்க. ஒரு 5 செகண்ட்க்கு அப்புறம் பிளாக் அவுட் மாதிரி ஆகிட்டு இருந்துருவாங்க. இதுதான் சூடுனால் வரக்கூடிய மயக்கம், ஹீட் சின்கோப். லாஸ்ட்டு தான் ரொம்ப டேஞ்சர், ஹீட் ஸ்ட்ரோக். ஹீட் ஸ்ட்ரோக்கு தான் எல்லாத்தையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறாங்க, போய் இறந்துருக்காங்க அப்படின்ட்டு. ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது என்னென்னா, நம்ம உடம்புல நம்ம தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு குரு இருக்கார். அந்த குரு பேர் என்னென்னா ஹைப்போதலாமஸ். அப்படின்னா என்னென்னா, அதுதான் நம்ம பாடியோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணக்கூடிய முக்கியமான கிளாண்ட் பகுதி. அந்த பகுதி தான் நம்ம உடம்பை 37 38 டிகிரி செல்சியஸ்குள்ளே தான் மெயின்டைன் பண்ணும்.
ஆனால் இந்த சூடில் நம்ம ரொம்ப நாளமாக நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அந்த ஹைப்போதலாமஸ் டேமேஜ் ஆகுது. அப்போ 37 டிகிரி மெயின்டைன் பண்ண வேண்டிய விஷயம் வந்துட்டு அதுவே அந்த பாடி டெம்பரேச்சரை 41 42ன்னு கொண்டு போயிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ கொதிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு உறுப்பாக செயலிழக்குது. ஏன்னா நம்ம உடம்பு 37 38 டிகிரியில் இருந்தால் தான் நம்ம உறுப்புகள்லாம் நல்லா வேலை செய்யும், கரெக்டாக வேலை செய்யும். ஓகேங்களா? அது எப்போ 41 42 டிகிரி 43 டிகிரி போகும்போது சூடாகும் போது கிட்னி ஃபெயிலியர், பர்மனெண்ட் லிவர் ஃபெயிலியர், பர்மனெண்ட் பிரெயின் டேமேஜ், அப்போ வந்து உயிரிழக்கவும் வாய்ப்பாயிடுது ஷாக்னால. ஸோ இதுதான் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சூடுனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்ன்னு நம்ம வந்து இந்த சம்மரில் எடுத்துக்கலாம். இந்த வெயிலில் இருந்து எப்படி சார் நம்மளை தற்காத்து கொள்வது? ஏன்னா நிறைய பாமர மக்கள் டெய்லி வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு வந்து சம்பாத்தியமே அப்படின்னும் போது இந்த வெயிலில் இருந்து சமாளிக்கக்கூடிய சில ஈஸி வழிகள் இருக்கும். கொஞ்சம் செலவு பண்ணி கொஞ்சம் நமக்கு சன்ஸ்கிரீன் போடுறது மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அதில் ஈஸி வேஸ் என்னென்ன சார்? கண்டிப்பாக இது ஆக்சுவலாக வந்து அவங்களும் போய் கோயில் கட்டி கும்பிடணும். இந்த கூலி தொழிலாளர்கள்லாம் இருக்காங்களே, எப்படி தான் வந்து இந்த கல்லோடச்சி இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை, இந்த வெயிலில் முடியல. இப்போது நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா முதல்ல யார் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிடுறேன். குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறது தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அதேமாதிரி ரொம்ப வயசானவங்களை வேலைக்கு எடுத்துருக்கிறது அந்த எம்ப்ளாயர்ஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே வந்து அந்த ஹைப்போதலாமஸ் சரியாக டெவலப் ஆகிருக்காது. குழந்தைங்க வந்து நம்ம யோசிச்சு அம்மாங்களாம் வெளியே அந்த வெயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்கல்ல, அந்த கூலி தொழிலாளிங்களாம் குழந்தைய வந்துட்டு அந்த கையில் தூக்கிட்டு வேலைக்கு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வெயிலில் இவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, ஆனால் குழந்தைக்கு அதே வெயில் தாங்காது. ஓகேங்களா? ஏன்னா அவங்க பிரெயின் இன்னும் ஃபுல்லாக டெவலப் ஆகலை. நான் சொன்ன அந்த குரு ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்க மாட்டார். அப்போ டப்புன்னு அதுங்க டெம்பரேச்சர் ஏறி டக்குன்னு குழந்தைங்க இறந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த சூடுனால இந்த குழந்தைங்க இறந்துக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து தயவு செஞ்சு குழந்தைங்களை அன்னெசரியாக வெளியே கொண்டு போகாதீங்கன்றது அம்மாங்களுக்கு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். 2வது, இந்த வயசானவங்களையும் தயவு செஞ்சு வெளியே அனுப்பாதீங்க. எஸ்பெஷலி இந்த 70 வயசு தாத்தா 80 வயசு தாத்தா இதுங்களாம் நான் சும்மா வாக்கிங் போயிட்டு வரமா அப்படின்ட்டு 12 1 மணிக்கெலாம் போவே வேணாம். வாக்கிங் போகிறதா காலை 5 மணிக்கு போயிட்டு வந்து வீட்டில் படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடுங்க. ஏன்னா 12 1 மணிக்கு போகும்போது திருப்பி அவங்க வயசாக அவங்க பிரெயின்லாம் பழைய மாதிரி குழந்தை மாதிரி மாறிடும். அப்போ அவங்களோட டெம்பரேச்சரும் ஹையாக இருக்கும்போது அந்த ஹைப்போதலாமஸ் குரு சரியாக வேலை செய்யலைன்னா திருப்பி டெம்பரேச்சர் ஹை ஆகும்போது ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்கன்றது ஃபஸ்ட் அட்வைஸாக இருக்குது. 2வது வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மல் ஏஜில் இருக்கிறவங்க கூலி தொழிலாளி ஈஸியாக என்ன ஒரு சில டிப்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுற க்ளோத்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணுற க்ளோத்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸாக இருக்கட்டும். ஓகேங்களா? முடிஞ்சளவுக்கு டைட்டாக போடாதீங்க. இப்போ பார்க்குற நிறைய கேர்ள்ஸ்லாம் அப்படியே டைட்டு ஜாக்கெட்டு, டைட்டு ஃபிட்டிங்கு, லெக்கின்ஸு அப்படின்னு ரொம்ப டைட்டாக போடுறாங்க. எவ்வளோக்குள்ள டைட்டாக போடுறீங்களோ உடம்புல சூடு ஏறிக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு லூஸாக போடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு. 2வது வந்து பார்த்திங்கன்னா ஜீனோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இந்த வெல்வெட்டோ உள்ளனோ இதெல்லாம் எந்த விதமான கதர் காட்டன். ஓகேங்களா? காட்டன் கைண்ட்ஸ் ஆஃப் ஷர்ட்ஸு, காட்டன் கைண்ட் ஆஃப் பேண்ட்ஸு, காட்டன் கைண்ட் ஆஃப் குர்த்திஸ் போடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது ஸோ லூஸாக போடுங்க, காட்டனாக போடுங்க. 3வது வந்து பார்த்திங்கன்னா கலர் செலெக்ஷனில் கூட முடிஞ்ச அளவுக்கு கருப்பை யூஸ் பண்ணாதீங்க. பிளாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமராமேன் சிரிக்கிறாரு, நான் கருப்பு தான் ஏன் போட்டு உட்காந்துருக்கேன்றாரு. ஓகேங்களா? ஒயிட் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்க நான் ஒயிட் போட்டுருக்கேன், இது கோயின்சிடென்ஸ் தான். ஓகே, ஒயிட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒயிட் வந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணாது, பட்டு உடனே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் பிளாக் வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகாது, ஹீட் அப்சார்ப் பண்ணும். ஸோ சூடு வந்து பிளாக்கில் வந்து ஏறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி கலர் செலெக்ஷனும் நீங்கள் வந்து கொஞ்சம் லைட் கலர் ட்ரெஸ்ஸஸ்ஸு, லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸஸ்ஸு, காட்டன் ட்ரெஸ்ஸஸாக போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது ட்ரெஸ்ஸஸை தாண்டி அடுத்து வரும்போது நம்ம பாடியோட ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறது. அப்போ ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி. தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில் ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் உங்கள்கிட்ட கொண்டு போகாமல் வெளியே போகாதீங்க. நினைக்கிறப்பெல்லாம் தண்ணி, எப்பப்பெல்லாம் தாகம் எடுக்குதோ தண்ணி குடிச்சிட்டே இருங்க. தாகம் எடுக்கலைன்னா கூட வந்துட்டு கண்டிப்பாக தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு மினிமம் வந்து 4 to 5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் மினிமம் எடுங்க. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து லெமன் அதேமாதிரி சால்ட் போட்டு கொஞ்சம் கலக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த எலக்ட்ரால் மாதிரி மாறிடும். ஏன் அப்படின்னா வேர்க்கும் போது தண்ணி மட்டும் போகாது, நான் சொன்ன மாதிரி சோடியம், பொட்டாசியம் இதுவும் லாஸ் ஆகும். அப்போது இந்த லெமன் இதிலலாம் பார்த்திங்கன்னா விட்டமின் சி வரும், கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன்ஸ் இருக்கும். சால்ட்லாம் போடும்போது சோடியம் குளோரைட்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வரும்போது நம்மளுக்கு வந்து பாடி வந்து கொஞ்சம் டயர்ட்னஸ் வந்து ஆகாது. ஸோ இதை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல லிக்விட் டீஹைட்ரேஷனாக இருக்கும். எதை வந்து தயவு செஞ்சு சாப்பிடக்கூடாதுன்னா இந்த குளிர்பானங்கள். இப்போ எக்ஸாம்பிள் கலராக வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்குது, காசு கொடுத்து நம்ம டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு அந்த டைம் அப்போ குடிப்போம். அது வந்து சில்லுன்னு இருக்குமே தவிர உங்களுக்கு எந்த விதத்துலையோ டீஹைட்ரேஷனை குறைக்காது, உங்கள் உடம்புக்கு தேவையான நீர் சக்தி அது வந்து போக்காது. ஸோ அதனால் நம்ம நேச்சுரலாக குடிக்கிற தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி தர்பூசணி, இளநீர், பதநீர் இதெல்லாம் அற்புதமான நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் வாட்டர். கரெக்டாக சம்மர் டைமில் விளைஞ்சி வருது. அதுங்களாம் நீங்கள் அபண்டண்ட்டாக எவ்வளோ வேணால் குடிங்க. ரொம்ப 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 நல்லது. ஸோ இதெல்லாம் தான் மெயினாக வந்துட்டு இந்த பாமர மக்கள் வந்து சுற்றி நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்துட்டு இதெல்லாம் தான். இன்னொரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஒரு கேஸ் பார்த்தேன். என்னென்னா வந்துட்டு ஒரு அம்மா வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து காய்கறிகள் தான் வாங்க போயிருக்காங்க. குழந்தைய வந்துட்டு வெளியே விடக்கூடாதுன்ட்டு காரில் லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. 1/2 மணி நேரம் ஆச்சு.
ஓகே, அரை மணி நேரத்தில் திருப்பி வந்து பார்க்கும்போது குழந்தை மயங்கிடுச்சு. என்ன ரீசன்னா, இந்த வெயிலில் காரை பார்க் பண்ணிட்டு இந்த குழந்தைங்களையோ நாய்க்குட்டிங்களையோ உள்ளே விட்டு போயிடாதீங்க. ஏன்னா வெளியே இருக்கிற சூடோட காருக்குள்ளே 4 மடங்கு 5 மடங்கு வெயிலில் சூடு அதிகமாக ஏறும். ஓகேங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் காரை நீங்கள் வெயிலில் விட்டுட்டு நீங்கள் திறந்து போய் உள்ளே போங்களேன், வெளியே இருக்கிறதோட அனல் வந்து சூடு உள்ளே இன்னும் அதிகமாக இருக்கும். எஸ்பெஷலி கருப்பு கலர் காரு, டென்ட் பண்ண காரு, இதெல்லாம் எக்கச்சக்கமாக சூடு ஏறும். ஸோ டப்புன்ட்டு டெம்பரேச்சர் அதிகமாக 4 மடங்கு 5 மடங்கு ஏறும்போது உயிர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு யாரும் காரை வந்து லாக் பண்ணிட்டு குழந்தைங்க உள்ளே விட்டு போகிறது இதுவும் செய்யாதீங்க அப்படின்றது இன்னொரு அட்வைஸாகவும் நம்மளுக்கு இருக்குது. சார், இந்த தருணத்தில் என்னோட இறுதி கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, இப்போ கிளைமேட் சேஞ்சஸ்ன்னு நம்ம பேசுகிறோம். ஒரு கட்டம் திடீர்னு மழை பெய்யுது, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு இவ்வளோ வெயில் அடிக்குது. எல்னினோ தாக்கம் அப்படின்லாம் கூட அதுக்கு பெயர் சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இன்றைய தலைமுறை இதிலிருந்து தங்களை எப்படி சார் பாதுகாத்து கொள்வது? கண்டிப்பாக பாதுகாக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட ரோல்ஸும் இருக்குது சார் இதில். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி கிளைமேட்டிக் பேரடைம்ஸ் ரொம்ப அதிகமாக நடக்குது. இப்போ ஒன்றும் இல்லை சார், துபாயில் பார்த்தீங்கன்னா வெள்ளமே ஓடுது சார். ஓகேங்களா? அதெல்லாம் யோசிச்சு பார்த்துருப்பேன் நான் துபாய்க்காரன். ஓகேங்களா? ஏன்னா நான்லாம் சவுதியில் 10 வருஷம் இருந்தேன். அங்கெல்லாம் மழை சும்மா தூரல் வந்தாலே பெரிய விஷயம். தூரல் வருதுடே இங்கே நம்ம ஊரில் அப்படின்வாங்க. ஆனால் வெள்ளமே ஓடிச்சு. ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி ஹிமாலயன் ஐஸ்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக மெல்ட் ஆகுதுன்றாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா, கொஞ்சம் பேக் டு த நேச்சர் போகணும். நிறைய இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லிட்டு நிறைய இந்த நிலங்களை வந்து நம்ம வந்து பில்டிங்ஸாக மாற்றுறது, தண்ணிங்க சேர்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறது, தண்ணிங்க கீழே போய் சேர்கிறதுக்கு இடம் இல்லாமல் வைக்கிறது, இதெல்லாமே ஈக்குவல். பொல்யூஷனை நம்ம வந்து வாகனங்கள் அதிகமாக வந்து அதிகமாக்குறதுனால பொல்யூஷன்ஸ் ஏறுறது, ஸோ ஓசோன் லெவலில் பொல்யூஷன்ஸ் ஏறுறது, எல்லாமே சார் எல்லாமே இதில் வந்து காரணமாக இருக்கும். நேச்சுரல் ஸ்பீஷீஸ் அழியிறது, காடுகள் எண்ணிக்கை குறையிறது. நான் பார்க்குறது லைட்டாக கொஞ்சம் இந்த நம்ம சீமான் சார் பேசுகிற மாதிரியே இருக்கும். அவர் தான் சார் தான் இதெல்லாம் பயங்கரமாக பேசுவார் லைனாக. ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோக்குள்ள நேச்சுரல் வெல்த் அழியுதோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈகோ சிஸ்டம் மாறும் சார். இது வந்து ஒரு பேசிக் ரூல். அதனால தான் எவ்வளோ சொல்கிறாங்க, வனமோத்சவ டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஒரு ட்ரீயை கட் பண்ணால் 100 ட்ரீயை நடணுன்றாங்க. ஆனால் அந்த 100 ட்ரீ வளருதா தான் தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நேச்சர் ப்ரிசர்வ் ஆகுதோ அப்போ தான் நம்மளும் இயல்பாக வாழ முடியும். ஒருத்தவங்க வந்து அந்த நேச்சர் இடத்தெல்லாம் எடுத்து நம்ம ஒரு வீடு கட்டிக்கிறோம், நம்மளுது இந்த இடம் நம்மளுது, இந்த இடம் நம்மளுதுன்னும் போது நம்ம ஒரு 30 வருஷத்தில் போயிடும். ஆனால் அடுத்து இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வாழணும். ஓகேங்களா? நீங்களும் நானும் இன்னும் மேக்ஸிமம் ஒரு 50 வருஷம் இருப்போமா? அதுக்கு மேலே இருக்க மாட்டோம் சார். ஓகேங்களா? உங்களுக்கு 50 நான் 40 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு மேலே இருக்க மாட்டோம். அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வழி விடணும் போது நேச்சரை ப்ரிசர்வ் பண்ணி திருப்பி அவங்ககிட்ட கொடுக்கறது முக்கியமான ரோலாக இருக்குது. பல கண்ட்ரிஸ் இதை முன்னெடுத்திருக்காங்க. நான் துபாய் போய் விசிட் பண்ணும்போது பார்த்தோம்னா ஒரு நேச்சுரலாக வந்துட்டு அவதார் படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு உலகத்தை அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாடலை உலகத்தை ஃபுல்லாக வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஃபாரஸ்ட் ரிசர்வ், வாட்டர் ரிசர்வ்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணால் தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். இல்லை போக வரக்கூடிய வருஷங்கள் அடுத்த 10 வருஷங்களில் வந்து ஏகப்பட்ட கேட்டஸ்ட்ரோஃபிக் ஈவெண்ட்ஸ் நடக்கலான்றதுல மாற்றிருக்கிறதுல அதுக்கு சிறந்த உதாரணம் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த வெயில் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுடைய நேரத்தை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி சார். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப்பின் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS அகாடமி அண்ட் இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல், கோவை.